Hi everyone. இன்னைக்கு வீடியோ டியூட்டோரியல்ல நம்ம robot API அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். So நார்மலா previous செஷன்ல நம்ம alerts அப்படினு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். அந்த alerts அப்படின்றது எதுக்காகனா வெப் பேஜ்ல கிளிக் பண்ணும்போது ஒரு பாப்அப் வந்து வெப் பேஜை டிசேபிள் பண்ணா அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு. அதே மாதிரி வெப் பேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும்போது ஒரு பாப்அப் வந்துச்சுனா அது சிஸ்டமோட பாப்பப்பா இருந்துச்சுனா எப்படி ஹேண்டில் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைல் அப்லோடுக்கா இருக்கலாம், இல்லைனா ஏதாச்சும் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு சிஸ்டம் பாப்பப் வந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது தான் ரோபோட் ஏபிஐ. செலினியமால் இதை டைரெக்டாக பண்ண முடியாதனால நம்ம ரோபோட் கிளாஸை வச்சு இதை பண்ணுறோம். இது வந்து ஜாவாவோட கிளாஸ். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் தான் வந்து ரோபோட் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ ரோபோட் அப்படின்னு கொடுத்துருக்கிறது. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ரோபோட் கான்செப்டை பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். இதில் வந்து ஆட்டோஃபில்லும் அப்லோடு கான்செப்டும் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பேஜில் சஜஷன் பாக்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் ஏதாச்சும் டெஸ்டிங்னு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். சஜஷன் பார்த்தீங்கன்னா நிறைய வருது. ஸோ சஜஷன் வந்து வேரி ஆகும் டைம் டு டைம் அண்ட் ஆல்சோ உங்களோட ப்ரௌசரில் எப்படி சர்ச் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் சஜஷன்ஸ் வந்து வேரி ஆகும் ஒவ்வொரு டைமும் நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணும்போது. ஸோ இப்போ இதை எப்படி டெஸ்ட் பண்ணுறது சரி ரோபோட் கிளாஸை வச்சுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சஜஷன் கிளாஸ்க்கு கீழே வர டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் நார்மலாக செலக்டோ இல்லை வேறு ஆப்ஷன்ஸோ வச்சு செலக்ட் பண்ண முடியாது. அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து ரோபோட் ஏபிஐ அப்படின்ற கிளாஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த எலமெண்ட்டை இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். இதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் தான் நம்மளால் டெஸ்ட்டை ப்ரொசீட் பண்ண முடியும். அதனால் இன்ஸ்பெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் செலக்டாரை வச்சு செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் கிளாஸ் நேமும் இருக்குது, நேம் அப்படின்றதும் இருக்குது. ஸோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ உங்களோட ஏதாச்சும் ஒரு டீட்டெயில் எலமெண்ட்டோட வேல்யூவை காப்பி பண்ணிவிட்டு உங்கள் எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஆல்ரெடி எக்லிப்ஸில் வந்து ஆட்டோஃபில் எக்ஸாம்பிள்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸ் செஷனில் சொல்லியிருப்பேன் எப்படி இதெல்லாம் க்ரியேட் பண்ணணும்னு. அதே மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களோட பேசிக் ஸ்கிரிப்ட் வெப் டிரைவர் ஓப்பன் பண்ணுறதும் URL ஓப்பன் பண்ணுறதும் ஃபஸ்ட் கொடுக்கணும். ஸோ வெப் டிரைவர் ஈக்குவல் டு நியூ ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவர். மோஸ்ட்லி இந்த சிஸ்டம் பாப்அப்ஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது எல்லா ப்ரௌசர்லேயுமே வரும். ஆனால் டவுன்லோட் வந்து ஒரு சில ப்ரௌசரில் மட்டும்தான் வரும். ஒரு சில ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ரோம்லலாம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்னு கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக டவுன்லோட் ஆகிடும். ஆனால் ஃபயர்ஃபாக்ஸ்லலாம் சேவ் ஓப்பன் ஏதாச்சும் ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும், சிஸ்டம் கன்ஃபர்மேஷன். இப்போ ஒரு சாஃப்ட்வேரே நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது சிஸ்டமில் எங்கே சேவ் ஆகணும்னு ஒரு பாப்அப் காமிக்கும். அதுதான் நம்ம வந்து சிஸ்டமோட அலர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்கள் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்காக நம்ம ரோபோட் கிளாஸை யூஸ் பண்ணுறோம். இப்போ driver.getல உங்களோட கூகுளோட URL கொடுத்துருங்க. ஸோ கூகுளோட URL வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் அந்த எலமெண்ட்டில் போயிட்டு என்ன டெக்ஸ்ட் கொடுக்கணுமோ அதை சென்ட் கீ யூஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ கெட் ஆஃப் நீங்கள் வந்து URL கொடுங்க. ஸோ இப்போ வந்து driver.find element by dot class name of என்ன கிளாஸ் நேம் காப்பி பண்ணியிருந்தீங்களோ அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. டாட் சென்ட் கீ டெக்ஸ்ட் கொடுங்க. என்ன கீ சென்ட் ஆகணுமோ நான் இங்கே இந்தியான்னு கொடுக்குறேன். ஸோ இது கொடுத்துட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம ரோபோட் கிளாஸ் ஏன்னா இந்தியான்னு கொடுத்ததுக்கப்புறம் சஜஷன் வரும், அதை செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரோபோட் கிளாஸ் யூஸ் பண்ணணும். ஸோ எத்தனாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறோன்னு பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் 4வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுக்குறேன். ஸோ அப்போதைக்கு எது 4வது ஆப்ஷனாக இருக்கோ அது வந்து இங்கே சூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் கீ டவுன் கீ ப்ரெஸ் பண்ணி என்டர் பண்ணுற மாதிரி கொடுக்குறேன். அதனால் இப்போ ரோபோட் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ ரோபோட் அப்படின்னு கொடுக்குறேன்.
ஸோ இது இம்போர்ட் பண்ணிவிடுங்க. இது ஜாவாவோட கிளாஸ், இது வந்து செலீனியம் கிளாஸ் இல்லை, ஜாவாவோட கிளாஸ். நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் நம்ம வந்து ஜாவா ரிலேட்டட் ஃபைல்ஸ் எடுத்து நமக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஆர்ன்றது ரோபோட்டோட ஆப்ஜெக்ட். இந்த ஆரை வச்சு தான் நம்ம வந்து எல்லா ஆப்ரேஷனும் பண்ண போகிறோம். ஏதாச்சும் எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா அது த்ரோ பண்ணுறதுக்கு AWT எக்ஸப்ஷனை இது த்ரோ பண்ணியிருக்கோம். இப்போ ஆர் டாட் அப்படின்னு வச்சிங்கன்னா ரோபோட் கிளாஸில் மெயினாக பண்ணுற ரெண்டே ஆப்ரேஷன் என்னென்னா கீ ப்ரெஸ், கீ ரிலீஸ். ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணுறதுக்காக கீ ப்ரெஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம். ஒரு கீயை ரிலீஸ் பண்ணோன்னா கீ ரிலீஸ். இது எந்த கீ அப்படின்னா விர்ச்சுவல் கீபோர்ட் கீன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து ஏன்னா நம்ம இந்த ரோபோட்டுன்னு கொடுத்துட்டுனா அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணோன்னா கண்ட்ரோல் வந்து விர்ச்சுவல் கீபோர்டோட கண்ட்ரோலே எடுத்துக்கும். ஸோ இப்போ கீ ப்ரெஸ் ஆஃப் எந்த கீயை ப்ரெஸ் பண்ண போகிறீங்கன்றதை வந்து கீ ஈவெண்ட்டில் கொடுக்கணும். ஸோ கீ ப்ரெஸ் ஆஃப் கீ ஈவெண்ட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கீ ஈவெண்ட் வந்து எந்த கீயை ப்ரெஸ் பண்ணுதுன்னு கொடுக்கணும். ஸோ கீ ஈவெண்ட்டில் வச்சு டாட்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு கீபோர்டில் இருக்க எந்த கீயை ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்கான கமெண்ட்ஸ் வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டாட் நான் வந்து டவுன் கீயை ப்ரெஸ் பண்ணணுன்றனால நான் விர்ச்சுவல் கீபோர்டில் டவுன் அப்படின்றத கொடுக்குறேன் கமெண்ட்டாக. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும், உங்களுக்கு ஏற்ற கமெண்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கீ ஈவெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா VK__ டவுன் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ எத்தனை தடவை டவுன் அமுத்தணுமோ அத்தனை தடவை அந்த கமெண்ட்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் ஸ்கிரிப்டில் பேஸ்ட் பண்ணிடுங்க. எனக்கு 4 டைம் வேணுன்றனால நான் இங்கே 4 டைம் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த கரெக்டாக அந்த டவுன் ஆப்ரேஷன் நடக்குதான்றதுக்காக நான் வெயிட் டைம் வந்து 3000 millisecond thread.sleep வச்சு கொடுக்குறேன். இது கொடுக்கலனாலும் ஆப்ரேஷன் நடக்கும், பட் ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதனால நான் thread.sleepன்னு கொடுக்குறேன். இப்போ thread.sleepோட இன்டரப்டட் எக்ஸப்ஷனையும் த்ரோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் டெஸ்ட் ஸ்கிரிப்டை ரன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுத்த மாதிரியே உங்கள் ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். ஏதாச்சும் எரர் இருந்துச்சுனாலும் அது த்ரோ பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கூகுள் பேஜ் லோட் ஆகுது, அங்கே வந்து டைப் பண்ணுது, என்ன டெக்ஸ்ட் கொடுத்தீங்களோ அது டைப் ஆகும். நெக்ஸ்ட்டு லோட் ஆகி முடித்தோன்னே இப்போ அது பர்டிகுலர் டைமில் அது டைப் ஆகலைன்னா நீங்கள் உங்கள் எக்லிப்ஸில் ஏதாச்சும் எரர் ஆகிட்டுருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இன்ட்ரப்ஷன் எரர் இருக்கலாம், டைம் அவுட் எரர் இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் கிளாஸ் நேம் இஸ் நாட் பெர்மிட்டட்னு எரர் இருக்குது. அப்படின்னா என்னென்னா அந்த சஜஷன் பாக்ஸுக்கு நம்ம கொடுத்த கிளாஸ் நேம்ன்றது தப்பு, அதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் அட்ரிபியூட்டை யூஸ் பண்ண சொல்லியிருக்கு. நான் இங்கே வந்து நேம் அப்படின்றத யூஸ் பண்ணுறேன். எப்போவுமே நீங்கள் ஐடி நேம் எக்ஸ்பாத்துக்கு அப்புறம் தான் கிளாஸ் நேம் டேக் நேம்லாம் போகணும். ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா இந்தியான்னு கொடுத்துட்டு 4th ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து செலக்ட் ஆகும். இப்போ 4th ஆப்ஷன் இப்போ சர்ச் பண்ணும்போது இந்தியன் பேங்க்குன்னு இருக்குது. ஸோ அந்த இந்தியன் பேங்க்கிட்ட போய் கரெக்டாக அது வந்து பாயிண்ட் ஆகி நிற்கும், பட் அது கிளிக் ஆகாது. ஸோ கிளிக் பண்ணணுன்னா நம்ம என்டர் அப்படின்ற கீ ப்ரெஸ் கமெண்ட்டை கொடுக்கணும். இப்போ ரன் பண்ணிங்கன்னா என்ன ஆப்ஷன் வருதோ அதை வந்து இது செலக்ட் பண்ணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நியூ டேப் கிளிக் ஆனதுனால அது 4th ஆப்ஷன் அங்கே போயிட்டு நம்ம அதை டிசேபிள் பண்ணிட்டோன்னா அடுத்த இருக்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து வந்துடும். ஸோ இப்போ இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் வந்து கிளிக் ஆகிருக்கு. ஸோ
அந்த பேஜ் வந்து லோட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்கள் சஜஷன் பாக்ஸில் எப்படி கொடுக்குறோமோ அது மாதிரி தான். அப்போ அந்த விண்டோவில் எது எனேபிள் ஆகிருக்கோ அந்த இடத்துல தான் அது ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணு. ஸோ உங்கள் விண்டோவை வந்து மற்ற எதுவும் இது மவுஸ் ஆப்ரேஷன் இல்லாமல் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா அவுட்புட் வந்து வேறு மாதிரி தான் ரன் ஆகும். ஸோ இப்படி வந்து நம்ம ஆட்டோஃபில் கான்செப்டை எந்த வெப்சைட்டில் வேணாலும் பண்ணலாம். மோஸ்ட்லி நீங்கள் புக்கிங் வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டூன்னு கொடுக்குறப்போ ஆப்ஷன் சஜஷன் அதுவே வரும். அந்த மாதிரி எலிமெண்ட்ஸில் கூட நீங்கள் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்லோடிங் பார்க்க போகிறோம். அப்லோடிங் அப்படின்னாவே நம்ம சிஸ்டமில் இருந்து மட்டும்தான் அப்லோட் பண்ண முடியும். உங்கள் மெயிலிருந்து ஃபார் எக்ஸாம்பிள் அட்டாச் பண்ணணுன்னா அது நம்ம சிஸ்டமோடது தான் போய் தேடும். ஸோ இந்த அப்லோடிங் கான்செப்ட் வந்து எப்படியும் நம்ம செலினியமில் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா டேட்டாஸ் அப்லோட் பண்ண வேண்டியது வரும், இல்லைனா ஃபைல்ஸ் ஏதாச்சும் அப்லோட் பண்ண வேண்டியது வரும். ஸோ அதை எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ சேம் ஸ்கிரிப்ட் தான், அதில் சின்ன சேஞ்சஸ். ஒரு அப்லோட் பண்ணணுன்னா நமக்கு ஃபைல் நேம் வேணும். அந்த ஃபைல் நேமை காப்பி பண்ணி அந்த இடத்துல கொடுத்தா அது வந்து அப்லோட் ஆகிடும். அப்படி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன கொடுக்குறோன்னா நான் ஒரு சாம்பிள் வெப்பேஜ் காட்ட போகிறேன். இது வந்து இமேஜ் டு பிடிஎஃப் கன்வெர்ட்டிங் வெப்பேஜ். இந்த வெப்பேஜில் வந்து இங்கே சூஸ் ஃபைல்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட விண்டோஸ் பாப்அப் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ விண்டோஸ் பாப்அப் ஓப்பன் ஆச்சு. இதிலிருந்து அது செலக்ட் ஆகணும். இல்லை நீங்கள் காப்பி பண்ணி அந்த ஃபைல் நேமில் கொடுத்து ஓப்பன்னு கொடுத்தீங்கன்னா கூட கொடுக்கலாம். உங்களுக்கு ஃபைல் நேம் தெரிஞ்சால் இப்படி கூட நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க. ஸோ இதை எப்படி நம்ம ரோபோட் ஏபிஐ வச்சு ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் இங்கே வந்து ப்ரீவியஸ் செஷனில் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்ற கான்செப்டை வந்து நான் அப்லோட் பண்ண யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே screenshot.jpg பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஸ்க்ரீன்ஷாட். ஸோ இந்த பாத்தை வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு உங்கள் எக்லிப்ஸில் வந்து இதுக்கான கோட் வந்து கொடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரோபோட் கிளாஸை இங்கே காப்பி பண்ணி ப்ளேஸ் பண்ணிடுங்க. இல்லைனா பழைய ஸ்கிரிப்டை டெலீட் பண்ணிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து driver.navigate to இந்த வெப்பேஜ்க்கு நேவிகேட் பண்ண நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி நிறைய வெப்பேஜ் இருக்கும். நீங்கள் பிடிஎஃப் டு வேர்ட் கன்வெர்ட்டர் அந்த மாதிரி எல்லாம், இல்லைன்னா ஜிமெயில் இதெல்லாம் ரொம்ப ஆத்தரைஸ்டானதில் வந்து செலினியம் டெஸ்டிங் பண்ணாதீங்க. ஏன்னா 1-2 டைம் அலோவ் பண்ணோம், அதுக்கப்புறம் உங்களை வந்து ஃப்ராட் அலர்ட் கொடுத்துரும். ஸோ சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு இதோட ஐடியோ நேமோ என்னன்னு செலக்ட் பண்ணுங்கள். எதுவுமே கரெக்டாக ஒர்க் ஆகலைன்னா அதோட எக்ஸ்பாத் காப்பி பண்ணி கொடுத்தீங்கன்னாவே போதும். ஸோ இதோட நேமை காப்பி பண்ணிவிடுங்க. ஸோ நேம் இல்லைன்னா இது. ஸோ driver.findElement by.class name கொடுத்து கிளாஸ் நேம் என்னவோ அதை கொடுத்துட்டு கிளிக் அப்படின்னு கொடுங்க. இதுக்கப்புறம் ரோபோட் கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். அதனால் நான் மேலே இருக்கிற ரோபோட் கிளாஸை காப்பி பண்ணி இங்கே போட போகிறேன். முன்னாடி இருக்கிற ஸ்கிரிப்ட் எல்லாமே கமெண்ட் பண்ண போகிறேன். ஒரு தடவை உங்கள் ஸ்கிரிப்டில் ரோபோட்டை வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணால் போதும், எங்கே வேணாலும் கால் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைமும் நீங்கள் இதை டிக்ளேர் பண்ணி கால் பண்ணணுன்ற தேவையில்லை. ஜஸ்ட் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது இருக்க நான் கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இங்கே r.key press ஆஃப். அப்போ என்ன கீ இப்போ நம்ம காப்பி பண்ணிட்ட பார்த்து எதுன்னா, அப்போ பேஸ்ட் பண்ணணுன்னா Ctrl+V கொடுக்கணும், ஓப்பன் பண்ணணுன்னா என்டர்னு கொடுக்கணும். இப்போ நம்ம என்ன கொடுக்குறோன்னா அதே மாதிரி கமெண்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். கீ ப்ரெஸ் ஆஃப் கீ ஈவன், விகே ஆஃப் கண்ட்ரோலும், விகே ஆஃப் வியும், விகே ஆஃப் என்டரும் கொடுக்குறோம். நீங்கள் என்ன ஆப்ரேஷன் மேனுவலாக கீபோர்டில் பண்ணுவீங்களோ அதை அப்படியே ரோபோட்டில் பண்ண வைக்கிறோம். இப்போ கொடுத்துட்டு இப்போ நான் வந்து எக்ஸ்பாத்தாக மாற்றிட்டேன். ஏன்னா எக்ஸ்பாத்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக அது ஒர்க் ஆகும், அதனால் நான் எக்ஸ்பாத் கொடுத்துருக்கேன். இப்போ Ctrl+V என்டர் ப்ரெஸ் பண்ணணும். அப்போதைக்கு காப்பியில் என்ன இருக்கோ அந்த ஃபைல் தான் அங்கே போய்ட்டு அப்லோட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்னு ஆகி இங்கே அப்லோட் ஆகிருக்கு.
ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களோட செலீனியமில் அப்லோடிங் ஆட்டோஃபில் கான்செப்டை பார்க்கணும். ஸோ இன்னைக்கு செஷனில் ஃப்ரேம் ஒர்க்ஸ், ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க்ஸு என்னென்னு பார்க்கலாம். தேங்க்யூ.